இன்னைக்கு நிஃப்டி ஒரு கயிறு அருந்த லிஃப்ட் மாதிரி கீழே வந்துச்சுங்க. வாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். சரியா 500 பாயிண்ட்ஸ் டவுன். இதுல நிறைய பேர் லாஸ் பண்ணாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சூப்பரா ப்ராஃபிட் பார்த்தாங்க. மார்க்கெட் இப்படி சரசரன்னு விழும்போது உடனே பவுன்ஸ் ஆகும்னு நினைச்சு வாங்குறது தான் பெரிய தப்பு. ஆனா பாருங்க, சரியான லெவல்ஸ் தெரியாம ட்ரேட் பண்றது ஒரு பெரிய ட்ராப். வாங்க இந்த ரெண்டு அப்ரோச்சையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். சோ இங்க முக்கியமான விஷயமே ஒரு பிளான் தான். நேத்து நம்ம கிட்ட ஒரு பக்கா லெவல் பேஸ்ட் பிளான் இருந்துச்சு. அந்த பிளான் எப்படி ஒர்க் ஆச்சுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன லெவல் பிரேக் ஆச்சு. அப்புறம் என்ன, மார்க்கெட் நேரா நம்ம டார்கெட்டுக்கு வந்து 25,388 ஹிட் பண்ணுச்சு. இதுதான் ஒரு பெர்ஃபெக்ட் ட்ரேட். சரி, அப்போ நாளைக்கு என்ன பிளான்? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு திட்டம் தான். முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நோ ட்ரேட் ஜோன். இது வெறும் 40 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் தான். மார்க்கெட் இந்த ஜோனுக்குள்ள இருந்தா சிம்பிளா ட்ரேட் பண்ணாம இருக்கிறது தான் பெஸ்ட். ரூல்ஸ் ரொம்ப கிளியர். வாங்க நம்ம முழு பிளானையும் இப்ப பார்க்கலாம். சோ இதான் முழுமையான திட்டம். பை பண்றதுக்கும் செல் பண்றதுக்கும் இல்ல வெயிட் பண்றதுக்கும் இந்த சிம்பிள் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இது ஏன் முக்கியம்னா, இந்த மாதிரி ஒரு லெவல் பேஸ்டு பிளான் இருந்தா இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி நல்ல ட்ரேட் பண்ணலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மூவ்ஸ்க்கான டார்கெட்ஸ் ரொம்ப பெருசு. பை போனாலும் செல் போனாலும் ப்ராஃபிட் சான்ஸ் அதிகம். இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய கேள்வி என்னன்னா, நிஃப்டி அடுத்து 26,000 போகுமா இல்ல 24,000 போகுமா?